செப்பா ட்ரெஸ் எல்லாம் மாத்தின பிறகுதான் ஒரு ஃப்ரீயா இருக்கு. எப்படி இந்த பாவடையா இந்த சட்டையும் எப்படி இருக்கு சின்ன பொண்ணு? இருக்கு இருக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. ஏன் என்னதான் காலையில அங்கங்க சுத்தும் போது மாடர்ன் ட்ரெஸ்ல அலைஞ்சாலும் ரூமுக்கு வந்தா இப்படி நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டாதான் ஃப்ரீயா இருக்கு. இருக்கும். உங்களுக்கு ஏன் இருக்காது? இருக்கம்மா. சரி, நாளை கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்கியாவளே, உண்மையா நாளை கிளம்பியோமா எப்படி சின்ன பொண்ணு? என்ன இனி இங்கேயே டேரா போட்டலாமா? ஒரு நாள் ரூம் வாடகை 4000 ரூபா தெரியுமா? 4000 ரூபாயா? கொஞ்சம் அதிகம்தான். யாரு நீங்களா சொல்றிய அதிகம்? நீ 6000 ரூபாய்க்கு பிளவுஸ் தச்சு போடுறிய, நீங்க 4000 ரூபாய்க்கெல்லாம் யோசிக்கலாமாக்கா? ஆமா ஆமா, நாங்களாம் யோசிக்க கூடாது. இவ வந்துட்டா போன அப்புறம். ஆனா இழுவ நீ சரியான ஆளன்னா? செல்வா கூட ரகசியமா போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியே. நான் ஏன் ரகசியமா போனோம்? நான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் போனேன். ஏன் நீங்க அத்தானோட ரகசியமா போய் வாங்கின தெரியாதுன்னு நினைக்கிறீங்களோ? இருந்தாலும்னா எங்க நான் வந்தேன்னா என்ன வாங்கி கேட்டுருந்தேன்னா என்ன விட்டுக்கிட்டு போனா? எக்கா எங்க அக்கா உங்களை விட்டுட்டு போனேன். நீங்களாம் வந்திருந்தீங்கன்னா அழகா சேர்ந்து போயிருக்கலாம். அத்தானே எங்க கூட வந்தாவ தெரியுமா? அத்தானே வந்தாவளா? என்ன வாங்கி தந்தாவ? ஏதாவது வாங்கி கேட்டியா எப்படி? எக்க நான் நல்லா வேண்டான்னு சொன்னேன். அத்தான் தான் ஒரு ஹேண்ட் பேக் வாங்கி தந்தாவக்கா. என்ன உமா சொல்லிட்டியா? இனி அவ்வளவுதான். ஹேண்ட் பேக்கா? எவ்வளவு ரூபாய் வாங்கி தந்தாவளோ? மனசு காசு இல்லாத நேரம் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியாவ? வெறும் 1500 ரூபா தாக்கா. நான் நல்லா சொன்னேன். அத்தான் 200 ரூபாய் உள்ளது போதும்னு. அத்தான் தான் 1500 ரூபா பேக்கை வாங்கி தந்தாவக்கா. ஒரு ஹேண்ட் பேக்கான 1500 ரூபா? இழுவ நீ எல்லாம் நல்லா இருப்பியா இப்படி? அதெல்லாம் நல்லா இருப்பேன். நீங்க என்கிட்ட எல்லாம் ஆட்டே போட்டதுல இது ஒரு புள்ளி தான். ரொம்ப குரலை தூக்கி பேசாதீங்க. சே, இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தேன். ஏமன இழுவ என்ன டென்ஷன் ஆக்கி விட்டுட்டா. சரி விடுங்க, வேற யாரு வாங்கி கொடுத்தாவ? சொந்த குழந்தையாரு தானே. விடுங்க, இதுக்கெல்லாம் கோவப்படலாவாக்கா. விடுங்க. ஆமா, யாரு வீட்டு பணமோ விடுங்களாமே, விடுங்க. ஐயோ கடவுளே, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதுங்கம்மா. ஆமா, ராணியக்கா லட்சுமியக்கா எங்க போனாவ? வெளியேதான் சின்ன பொண்ணு நினைப்பி ஆசிக்கிட்டு இருக்கியாவ. ஏன் இல்லையே, எனக்கு காணல இல்லையவுமா, அதனால தான் தியாடனேன். ஒரு நேரம் கூட என்ன மனசு கேட்கவே இல்ல. 1500 ரூபாய்க்கா பேக்கு? புலம்பாம இருங்க அக்கா. தேவையில்லாம என் வயிற்றுல கொட்டிக்காதவுமா, சும்மா இருந்துகிட்டு. என்ன ஒரே சிரிப்பு சத்தமா இருக்கு? அட இது என்ன, எல்லாரும் ஒரே கும்பல வந்திருக்கிறீங்க? ஏன் உள்ள நீங்க 3 பேர் இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க வெளியே இந்த பால்கனில நின்னோம். சரி உள்ள என்னதான் நடக்கணும் பாக்கலான்னு வந்தா 3 பேர் இருந்து சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. சரி வாங்க எல்லாரும், வந்ததான் வந்துட்டிய, வந்து உட்காருங்க. உட்கார்ந்துகிட்டு இங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காதுக்கா. சேர்ந்து இருந்தாலே சண்டை தானே வரும். ஏங்க என்ன நீ? சொன்னேன் சின்ன பொண்ணு, உட்காருங்க. பொம்பளைய 4 பேர் சேர்ந்தாலே ஒரே கதையா தான் இருக்கான். எங்களையும் உட்கார சொல்லி என்ன எங்களை நக்கல் அடிக்கலானே பாக்க? உங்களுக்கு எல்லாம் இருக்கும் பொம்பளைங்க கூட இருந்து பேசுறதுக்கு பயம், அதை ஒத்துக்கோங்க. என்ன மைனியோ என்ன சொல்றிய? எங்களுக்கு உங்க கூட இருந்து பேசுறதுக்கு பயமா? அதெல்லாம் கிடையாதே. அப்படி கிடையாதா? அப்போ ஒரு கேம் வச்சுக்கலாமா? திருப்பி இங்கதான் நிக்கலா? சரி ஜார்ஜ் வா உட்காரு, கேம் வச்சுக்கலான்னு உன் ஒய்ஃப் சொல்லியா இல்லையா? என்ன கேம்னு கேட்கலாம். சரி முதல்ல எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்கன்னு சொன்னீங்க, நீங்க எல்லாரும் உட்கார்ந்தாச்சு, நாங்க எங்க உட்கார்றதுக்கு? ஏதாவது இடத்துல உட்காருங்கடே. பரவாயில்ல, நாங்க நிக்கிறோம். எப்படியும் நாங்க தானே ஜெயிக்க போறோம். என்ன கேம் சின்ன பொண்ணு? ஏக்கா, ஏதாவது படத்துல உள்ள டயலாக் நம்ம ஒண்ணு முடிச்சோன்னா அவங்க ஒரு கவுண்டர் கொடுக்கணும், அதான் கேமே. எப்படி எல்லாரும் ஓகேவா? ஓகே. ஏதாவது படத்துல உள்ள டயலாக் சொல்லணும், சொல்லி முடிஞ்சா உடனே அடுத்த கட்சி சொல்லணும். ஓகே. என்ன கேம்னா உடனடி கவுண்டர். ஆண்களா பெண்களா? இப்ப தொடங்கலாமா? ஜார்ஜ் நீயே ஃபர்ஸ்ட் தொடங்கு. நீதான் எப்போ அமைதியா இருப்பா, நீயே தொடங்குடே. என்னம்மா அங்க சத்தம்? பேசிட்டு இருக்கேன் மாமா. இதுதான் சாக்கணி மாமான்னு சொல்லியா? விடு கீதா, அடுத்தது கொடுப்பாவ. சரி கேம் தானே.
நீ சொன்னத அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுக்கிட்டு பக்கத்திலே உட்காந்துக்கோ. உன் பின்னால வரும் சந்ததிய பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த டர்ரு வேலையில என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா. போன் ஒயர் பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. அந்த போன்ல தான் நீ 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்க. பேராபத்து நம்மளை தாக்க வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நீ அப்படியே ஓடிரு. கவுண்டர் குடு. நான் இவ்வளவு நேரமா சொன்ன வினோதமான கேஸ் இதுதான். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. நீ இன்னும் வளரவே இல்ல தம்பி. எம்ஏ எம்ஏ பிலாசபி பிலாசபி. தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. அம்மாடியோ, துரையம்மா சொல்லிட்டாங்க, எல்லாரும் கிளம்புங்க. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நோடா செல்லும். காது அடைப்பா இருக்கு. ஐயோ, எல்லாரும் வந்துட்டாங்க, கலாச்சுக்கிட்டாங்களாமா. கோபம் வர மாதிரி காமெடி பண்ணாதுன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? அந்த டீ இன்னும் வரல. நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட. சொல்லுங்க, அடுத்தது ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. என்னடையே சொல்ல, அதுக்கு நீங்க தான் உடனுக்குடன் அழகழகா கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆமா, சும்மாவா சொன்னாவ? பெண்களோடு போட்டி போடும் ஆண்கள் இங்கு யாரு? மீசையோட மல்லு கட்டி கூந்தல் ஜெயிக்காது. என்ன மைனியோ, அண்ணன் நீங்களும் என்ன பாட்டாலே பாடுறிய? ஆமாடே செல்வா, இப்படி எப்பவாவது வந்தா ஜாலியா பேசிட்டுச்சாதான் உண்டு. எப்படியோ கடைசி இந்த கேம்ல நாங்க தான் வின் பண்ணிட்டோம். ஆமா ஆமா, நல்லா வின் பண்ணீங்க. நாங்க விட்டு கொடுத்ததாலதான் நீங்க வின் பண்ணீங்க. ஆமா ஆமா, நல்லா விட்டு தந்தாவ. வாங்குங்க, நாங்க தான் உடனுக்குடன் சூப்பரான கவுண்டர் கொடுத்தோம். நீங்க எல்லாரும் அமைதியா தான் இருந்தீங்க. இந்த கேம்ல வின்னர் பெண்கள் டீம். எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்களாமா? ஏங்கா அவசரமா வந்த மாதிரி வரைய? ஆமாமா, உங்க மாமியாரு போன் பண்ணி இருக்கு. உடனே போன் பண்ண சொல்லுச்சு. எதுக்குக்கா? ஆனந்திட்ட தாமா சொல்லிருக்கு. சொல்லன்னு முடியவே இல்ல. நான் என்னன்னு போன் பண்ணி கேக்கி. தம்பி வா. யார் ராணி அக்கா? அது எங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு எல்லாரும் இருக்கும்போது சொன்னீங்க? ஏன் வசந்தி என்கிட்ட கோபடியா? அதேதான் போன் பண்ணி உடனே அர்ஜென்ட் போன் பண்ணுன்னு சொல்லிருக்கியாவ. எக்கா, எங்க மாமியாருக்கு நாங்க வெளியே வந்தாலே பிடிக்காது. இப்ப என்னவா இருக்கும்? மூளை கூட்டிட்டு வராம நாங்க தனியா வந்துட்டோம் இல்லையா, அதுக்கு உடனே வான்னு சொல்றதுக்கு கூப்பிட்டுருக்கோம். ஆமாக்கா, உமா சொல்லிய மாதிரி நம்ம இங்க வந்தோம் தெரியுமா? 3வது நாள்ல இருந்தே போன் அடிக்க தொடங்குனது. நாங்க தான் கண்டுக்காம இருந்தோம். நீங்க ஏக்கா வந்து சொன்னீங்க? எனக்கு இதெல்லாம் நடந்தது தெரியாதுல்ல வசந்தி. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நானும் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். இனி இப்ப பாருங்க, அவி அம்மைக்கு போன் பண்ணி என்ன யாதுன்னு கேட்டுக்கிட்டு நாளைக்கு சாயங்காலம் கிளம்ப வேண்டியத இன்னைக்கு சாயங்காலமே கிளம்புன்னு சொல்லுவாவ. சரி விடுங்க, ராணியக்காளுக்கு தெரியாம தானே வந்து சொன்னாவ. விடுங்க. நான் வேற வீட்டுல தனியா இல்லையாம இருக்கவ. ஏதோ அர்ஜென்டோ ஆத்திரமோ நினைச்சுதான் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேமா. சரி விட்டுருங்க. சரி ராணியக்கா, ஒண்ணும் இல்ல, நீங்க போவாங்க. ஏன் உனியாக பண்ணனாவ? சே, கொஞ்ச நேரம் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். இப்படி வந்து உடனே சொன்னோன்னா அவியல பேர்லாம் கிளம்பி போயிட்டாவ. விடுங்க, 4 முடி. ராணியக்கா ஏன் வேணும்னு பண்ண போறாவ? அவங்க ஃபோன் பண்ணதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாவ. சும்மா அது எதையும் சொல்லிட்டு இருக்காதுங்க. எப்படி நீ பேக் பண்ண தானே செய்யணும். பேக் பண்ற வேலையை பார்ப்போம். இன்னும் ஒரு நாளும் எல்லாம் இருந்து சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு போலான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். போச்சா? யாரு கண்ணு பட்டுச்சோ, கிளம்ப வேண்டியதாயிட்டே. சும்மா புலம்பாம இருங்க. அதான் வந்தாச்சு, சுத்தி பார்த்தாச்சு, எடுத்தாச்சு, பார்த்தாச்சு, இனி கிளம்ப வேண்டியதானே. இதே நீ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதுங்க. ராணியக்காளுக்கு ஒரு மாதிரிலேக்கா இருக்கான். விடுங்க, புரியுதா? ஆமா, நீ ஈஸியா சொல்லிடுவா விடுங்க. நீ உனக்கு என்ன, உன் மாமியார் நீ சொல்லியதான் கேட்க, நீ சொல்லியதான் செய்யும். எங்களுக்கு அப்படியா? இனி போன பிறகு பாரு என்னெல்லாம் என் கலவையில இருந்து சொல்லிட்டு கிடக்கு எடுக்குன்னு. ஆமா, என் வீட்டுல ஆரத்தி எடுத்து வரவேற்பாவ. வாங்கம்மா, கிளம்ப வேண்டிய வேலையை பாருங்க. முதல்ல என்னத்து உங்க மாமியார் போன் பண்ணிச்சு உங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேளுங்க. ஆமா இல்லவ, வா. 4 முடி டென்ஷன் ஆயிட்டுனா கூட இருக்கவே டென்ஷன் ஆக்கி விட்டுறான்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.